இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள்கிட்ட ரீசன்ட் இன்டர்வியூல தளபதி இப்போ அரசியலுக்கு போயிட்டாரு. ஸோ ஃபியூச்சர்ல லியோ 2 அண்ட் மாஸ்டர் 2 பண்ணீங்கன்னா கற்பனையா அதை யாரை வச்சு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் யாரை வச்சுமே பண்ண மாட்டேன், தளபதி இருந்தா மட்டும்தான் மாஸ்டர் 2 அண்ட் லியோ 2 பண்ணுவேன், அவர் இல்லைன்னா அதை விட்டுட்டு வேற ஏதாவது படங்கள் பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த ஆன்சர்ல ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை, இது ஒரு முட்டாள்தனமான கேள்விதான். ஏன்னா மாஸ்டர் 2னா ஜேடி கேரக்டரை தளபதி தான் பண்ண முடியும், அதுவும் பார்ட் 2 அந்த கேரக்டருக்காக பண்ணாதான் உண்டு. ஸோ மற்றபடி வேற ஆக்டரை வச்சு பார்ட் 2 பண்ணணும்னு அவசியமே இல்லை. அண்ட் லியோ 2 அந்த மாதிரி தான், படம் எல்சிக்குள்ள வந்தா கூட லியோ 2ன்னு ஒன்று எடுத்தா தளபதி வச்சு தான் எடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் லோகேஷ் பண்ண போற கைதி 2ல பாத்தீங்கன்னா லியோவோட கேரக்டர்ஸ் நிறைய வருமா. அதாவது கைதி படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல கைதி 2க்கு இருந்த ஐடியா வேறையா, அதாவது தில்லி கேரக்டர் ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்றத காட்டுற மாதிரி தான் இருந்துச்சான். பட் விக்ரம்ல கனெக்ட் பண்ணி எல்சியூ ஆகி அதுக்கப்புறம் லியோ வந்ததுக்கு அப்புறம் இப்போ கைதி 2வோட கதை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சான். அதாவது விக்ரம் வந்து லியோல உள்ள நிறைய கேரக்டர்ஸை உள்ள கொண்டு வந்து கைதி 2 கதை பண்ணிருக்காராம். பட் ஸ்டில் இன்னும் ஃபுல்லா ஸ்டோரியை எழுதி முடிக்கல. இப்போ கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அதை பண்ண போறாரு. இப்போதைக்கு 40 to 45 பேஜஸ் கிட்ட எழுதிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ சும்மாவே கைதி 2 மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ விக்ரம் அண்ட் லியோல இருந்து நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வருதுன்னும் போது இன்னும் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ இது மூலமா கார்த்தி அவர்களுக்கு தான் செம்மையான ஒரு லக்கு. ஏன்னா கார்த்தி அவர்கள் மேக்சிமம் பண்ணிட்டு இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 100 கோடி. அதாவது அவரோட படம் எவ்வளவு நல்லா இருந்தாலும் 100 கோடி கிட்ட தான் நிற்கும். பட் ஆனா இப்ப கைதி 2 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வசூல் பண்ண போகுது. ஏன்னா தளபதி ஃபேன்ஸ், எல்சியூ ஃபேன்ஸ், கமல் ஃபேன்ஸ், கைதி ஃபேன்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே படத்துக்குள்ள வருவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் லோகேஷோட மார்க்கெட் வேற எங்கேயோ இருக்கு. தளபதி, கமல், ரஜினின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் லோகேஷோட சேலரி மட்டுமே 50 கோடி. ஸோ அதனால கைதி 2 பாத்தீங்கன்னா 200 to 300 கோடி அசால்ட்டா பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் லியோல இருந்து அப்படி என்னென்ன கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வர போறாருன்னு பார்க்கணும். ஏன்னா முக்காவாசி மெயின் கேரக்டர்ஸ் லியோலயே செத்து போயிட்டாங்க. அதாவது அர்ஜுன், சஞ்சய் தத், சாண்டி மாஸ்டர், மிஷ்கின். அண்ட் எப்படியும் தளபதி ஃபேமிலியில இருந்து உள்ள கொண்டு வரது கஷ்டம் தளபதி இல்லாம. ஸோ மேக்சிமம் கௌதம் மேனன், பிரியா ஆனந்த், தென் பிக் பாஸ் ஜனனின்னு இந்த மாதிரி யாரையாவது உள்ள கொண்டு வந்தாதான் உண்டு. ஆர் பிளாஷ்பேக் போர்ஷன் இருந்தா இறந்தவங்கள கூட கொண்டு வரலாம். ஸோ லோகேஷ் யாரெல்லாம் கொண்டு வராருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.